ராம்கி சார், உங்களுக்கான பார்வை. இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட 3 பேருமே அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டாங்க. நான் மறுப்பதற்கு இல்லை, எல்லா கருத்தையுமே நான் ஏற்றுக்கொள்கிறேன். முதல்ல வந்து ஜெயலலிதா அவர்களுடைய 10 ஆண்டு ஆட்சி காலங்கிறது நூலகங்களுக்கு மட்டும் இல்லை, நூல்களுக்குமே ஒரு பெரிய இருண்ட காலம் தான். அந்த பின்னடையிலேருந்து இன்னும் தமிழகம் சேர்ந்து வரவே இல்லை. திமுக அரசு வந்து ஒரு பெரிய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. 2022 ஒரு செலெக்ஷன் கமிட்டி போட்டாங்க. இந்த 2024 ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசிங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஆக்சுவலாக இந்த பாலிசியில் நீங்கள் இப்போ நம்ம பேசப்பட்ட குறைகள் இருக்குல்ல, இதை எல்லாத்தையுமே அக்னாலேஜ் பண்ணி இந்த பாலிசி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ குறைகள் இருக்குது, இதை நிவர்த்தி செய்வதற்காக தான் இப்படி ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கோம், இதை நாங்கள் அமல்படுத்துகிறோம் சொல்கிறாங்க. ஸோ பிரச்சனைகள் இருக்கிறது யாருமே மறுக்கவே போகிறதில்ல. அதனால் நீங்கள் 40 கோடி எத்தனை கோடிங்களாம் நம்மளால் ஒரு கவுண்டிங்கே சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அதை வச்சு நம்ம வந்து வேல்யூவேட் பண்ணவே முடியாது. இப்போ இதில் தேவை என்னென்னா, காட்சி நம்ம கண்முன் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நடக்குது. மாவட்டந்தோறும் புத்தக திருவிழா நடக்குது, எல்லாம் நடக்குது. ஆனால் பொது நூலகங்களில் நமக்கு தேவையான புத்தகங்கள் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க புத்தகங்களை வந்து எப்படி ப்ரொக்யூட் பண்ணுறாங்கன்னு. ரொம்ப சிம்பிள். இந்த வெப்சைட்லேயே இப்போ நீங்கள் வந்து நீங்கள் பதிப்பாளர் கூட கிடையாது, நீங்கள் ஒரு எழுத்தாளர், நீங்கள் உங்கள் சொந்த செலவில் பதிப்பிறீங்கன்னா நீங்களே இந்த வெப்சைட்டில் போய் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிடலாம். அது போயிடும். ஆனால் அது எங்கே போகும்? செலெக்ஷன் கமிட்டிக்கு போகுது. செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கவங்க அதை எடுத்துக்கொண்டு கன்சிடர் பண்ணி அவங்க வந்து பொது நூலகத்துறைக்கு இந்த இயக்குநருக்கு அனுப்பிச்சு அவங்க தான் ப்ரொக்யூர் பண்ணணும். பண்ணாங்களா பண்ணலையா நமக்கு தெரியாது. நம்ம தகவல்கள் சமர்ப்பிக்கப்படுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த செலெக்ஷன் கமிட்டி என்ன பண்ணுது? அங்கே தான் பிரச்சனை. அந்த இடத்துல வந்து இந்த செலெக்ஷன் கமிட்டிங்க மட்டும் இல்லை, இப்போ செலெக்ஷன் கமிட்டி இப்போ ஃபார்ம் பண்ணியாங்க 2021. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அப்படி ஒரு கமிட்டியே இல்லை. யார் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஸோ அதை வந்து அந்த இடத்துல ஒரு டார்க் ஏரியா இருந்ததுனால தான் இப்படி ஒரு கமிட்டியே வந்தது. ஆனால் இப்போ கமிட்டி அமைத்த பிறகும் திரும்ப அதே இடத்துல தான் வந்து நிற்கிறோம். அந்த கமிட்டி என்ன மாதிரியான புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறது? இந்த கமிட்டியில் எஸ்எம்ஏ சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய இன்புட் என்னவா இருக்குது, என்ன நடந்திருக்குதுன்னு இன்னை வரைக்கும் நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு உண்மையிலே என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். இது மூகா புத்தகம் நான் எழுதின புத்தகம். இது கலைஞர் அவரோட இருந்த காலத்திலே நான் எழுதினது. இது ஜெயலலிதா அவர்கள் நான் எழுதின புத்தகம் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்தது. இந்த 2 புத்தகமும் பொது நூலகத்தில் கிடைக்காது. அதிமுக ஆட்சியிலையும் ஜெயலலிதா புத்தகங்களே எடுக்க மாட்டாங்க, திமுக ஆட்சியிலையும் கலைஞர் புத்தகம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்னென்னா, இந்த புத்தகம் ஏதாவது தவறான விஷயத்தை சொல்லிடுமோ, நம்ம ஆட்சியில் உள்ளவர்கள் பற்றின ஒரு விமர்சனம் இடம்பெற்று இருக்குமோ. இது ஒன்வே மாரி இந்த தலைவர்கள் பற்றி போற்றி புகழ்ந்து எழுதப்பட்ட நூல்கள் மட்டும்தான் பொது நூலகத்துறை எடுத்துக்கொள்ளும். எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. சரிங்க, அதிமுக ஆட்சியில் ஒரு கலைஞர் பற்றின புத்தகம் எடுத்துப்பாங்கன்னா எடுத்துக்க மாட்டாங்க, நமக்கே அவன் ஒம்பும்பாங்க. ஸோ இந்த மாதிரி அரசியல் புத்தகங்கள், நடுநிலையான புத்தகங்கள் பொது நூலகத்துறை நீங்கள் கணக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து பதிப்பாளரை குறை சொல்வதில் எந்த இதுவுமே இல்லை. பதிப்பாளர்கள் நிறைய தவறி நிறைய பேர் செய்கிறாங்க. அதாவது ரிப்பீட்டேட்டிவாக போடுறது, அரசுடைமை ஆக்கப்பட்டதெல்லாம் 2வது ரீபப்ளிஷ் பண்ணுறத பணி இதெல்லாம் நடக்குது. அது நடக்குது. எது நல்ல புக்கோ எது சரியான புக்கோ வாங்குறது அந்த தேர்வாளருடைய பிரச்சனையை ஒழிய அதுல தவறு தான் நடக்கலாமே ஒழிய வேற இதுல தவறு நடக்க வாய்ப்பு இல்லை. நீங்க அது பிசினஸ், பதிப்பாளரோட பிசினஸ், அதை நம்ம குறை சொல்லலாம், அறம் சார்ந்த கேள்விகள் எழுப்பலாம். ஆனா வந்து அரசு குழப்பத்துக்காக தான் இத்தனை நாள் 4 வருஷமா இல்ல நீங்க முதல்ல நம்ம யாரை கேள்வி எழுப்பணும்? அரசு சம்பந்தமான விஷயங்கள் தான் முதல்ல கேள்வி எழுப்பணும். இப்போ பொது நூலகத்தில் எப்படிலாம் அவங்க வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, இந்த ஸ்கோரிங் சிஸ்டம். நான் இப்போ என்னுடைய புத்தகம் சப்மிட் பண்ணுறேன் சார், செலெக்ஷன் கமிட்டிக்கு போகுது, அவங்க ஸ்கோர் கொடுக்குறாங்க. ஒரு 10 பேர் கமிட்டி மெம்பர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கோர் கொடுப்பாங்க. ஒரு சில புத்தகங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுப்பாங்க, ஒரு சில புத்தகங்களுக்கு லோயஸ்ட் கொடுப்பாங்க. இது ஏன் இப்படி ஸ்கோர் மாறுதுங்கிறத அவங்க ரிவ்யூ பண்ணணும். இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் இருக்கா? அது இல்லைங்கிறது தெரியுது. இவங்க ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில் சொல்கிறாங்க இந்த சிக்கல்கள் தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து நீங்கள் ஒரு பாலிசி இருக்குது, அவங்க பிரச்சனையை அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஆனால் இதுலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படிங்கிற நமக்கு தெரியல. ஆனால் அடிப்படையில் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் 4500 பொது நூலகங்கள் இருக்குது. அந்த பொது நூலகங்களில் நம்மகிட்ட கிடைக்கிற அனைத்து, அதாவது நீங்கள் சாதாரண புத்தகங்களில் நீங்கள் 30-40 வருடம் முன்னாடி பதிப்பித்த புத்தகங்களில் இப்போ இருக்க லேட்டஸ்ட் புத்தகம் இருக்குன்னா இல்லை. கரண்டாக ட்ரெண்டிங்கில் மார்க்கெட்டில் மக்களால் அதிகமாக வாசிக்கப்படுகிற புத்தகங்கள் இருக்குன்னா அது இல்லை. அங்கே இருக்கிறது எல்லாமே பழைய கதைகள் தான். நீங்கள் இதுக்கு வந்து இது அரசு நிதி ஒதுக்கீடுல ஒரு பெரிய சிக்கலே கிடையாது. மத்திய அரசு பிராந்திய மொழிகளை வந்து ஊக்குவிற்காக அவங்க ஒரு நிதி ஒதுக்கீடு தராங்க. அதை வைத்து தான் 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி வந்து புது புத்தகங்கள் வெளியிடல. அவங்க ஏற்கனவே தமிழ்நாடு பாடல் நிறுவனம் ஏற்கனவே அச்சிடப்பட்ட புத்தகங்கள் 72, 76 கலைஞர் காலத்தில் இருந்ததே திரும்ப ரீபிரிண்ட் பண்ணாங்க. அது ஜெயலலிதா கட்சியில் கூட நடக்கல, ஆனால் எடப்பாடி அவர்கள் காலத்தில் நடந்தது. அவர் கலைஞர் காலத்தில் முதலாக அச்சிடப்பட்ட புத்தகங்களை எடுத்து ரீபிரிண்ட் பண்ணி இன்னைக்கு தமிழ்நாடு பாடல் நிறுவனம் அவங்ககிட்ட இல்லாத சப்ஜெக்ட் கதைகள் எல்லா துறைகளையும் சொல்றாருல. 10 வருஷத்துல 5 முறை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாருல அதிமுக ஆட்சியில. நீங்க வாங்கவே இல்லை. அது வாங்கவே இல்லைங்க நம்மளால தெளிவுபடுத்தவே முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம டேட்டாவே கிடையாது. நான் எல்லாரும் சொல்றதையும் ஒப்புக்கொள்றேன். ஏன்னா இதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை.
இப்போ எவ்வளவு, ஆனா ஒரு விஷயம், ஒரு 10 புத்தகங்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா அதை நான் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 10 புத்தகங்கள் சாம்பிள் வாங்கிட்டு அவங்க வந்து எப்படி போகுது, மக்கள் மத்தியில வாசகர்கள் மத்தியில எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த 10 50 ஆகும், 100 ஆகும், 500 1000 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதான் சரியான முறையும் கூட. நீங்க அட் டைம் நீங்க 1000 புத்தகங்களை வாங்கி குவிச்சிட்டு அது இடத்த அடைச்சிட்டு இருக்கும். ஸோ அந்த படிப்படியா நீங்க வந்து அதை குறை சொல்லக்கூடாது. 50 புத்தகம் தான் வாங்குறாங்க குறைய சொல்ல முடியாது. ஆனால் புத்தகம் வாங்குறாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். ஆனா எவ்வளவு வாங்கினாங்கிற கணக்கு நமக்கு தெரியாது. ஆனா இந்த பாலிசி கிளியரா சொல்லுது, எங்களுக்குள்ள இந்த புத்தகங்களை ப்ரொக்யூர் பண்றது நிறைய சிக்கல் இருக்கு, அதனால தான் இப்படி ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணும் சொல்லுது. ஆனா இதுல இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் என்ன, அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப அந்த 40 கோடி பட்ஜெட் போடுறாங்கல்ல, இந்த பாலிசி கையில வச்சுட்டு தான் அவங்க எடுக்க போறாங்க. அது எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இது ஒரு பக்கம் பொது நூலகம், ஒரு பக்கம்னாலும் புத்தக திருவிழாக்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கிற போது நிதியும் அதிகமாயிருந்திருக்கணும் அப்படிங்கிறது தானே சிக்கல். அதனால தானே பதிப்பது இல்ல. நீங்க இன்னொரு பக்கம் பாருங்க, நீங்க சந்தையில மார்க்கெட் நிலவரம் என்னன்னு பாருங்க. வாசிப்பவர்களுடைய வந்து குறைந்துகிட்டே இருக்குது. நீங்க எல்லா வீட்லயும் குறைஞ்சிருக்கு. பதிப்பாளர் குறையறாங்க, எழுத்தாளர் குறையறாங்க, எல்லா வீட்லயும் குறையறாங்க. நூலகங்கள் இன்க்ரீஸ் ஆயிட்டு தானே இருக்கு. நூலகங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுடைய தானே. வாசிப்பாளர்கள் தனிப்பட்ட காசு 4500 நூலகங்களையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு அரசு இருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு கொஸ்டின் பண்றோம். அதனாலதான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் பாலிசி இருக்கு. அதனாலதான் நம்ம கொஸ்டின் பண்றோம். பதிப்பாளர்கள் நீங்க வந்து நாட்டுடைமைக்கப்பட்ட நூல்களை வேற டைட்டில் போட்டு வித்துட்டீங்களே, நம்ம அவங்கள வந்து அறம் சார்ந்து பொதுவெளியில கேட்கலாம். ஆனா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் கூட அவங்களுக்கு கிடையாது. ஆனா நம்ம அரசை நோக்கி கேள்வி எழுப்பும்போது அரசு பதில் சொல்லி ஆகணும். ஏன் இந்த மாதிரி நூல்கள் வாங்குறீங்க? அதுக்கு என்ன பண்ணுங்க, நாட்டுடைமைக்கப்பட்ட நூல்களை நீங்களே தமிழ்நாட்டு பாடநூல் மூலமாக நீங்களே அச்சிட்டு வச்சிருங்க. பிரச்சனை சால்வ்டு. நீங்க அதை செய்யாதனாலதான் இவங்கெல்லாம் வந்து கலரை மாத்தி பிரிண்டர் போட்டு இந்த பண்டிங், ஹார்ட் பண்டிங், அந்த பண்டிங்லாம் சொல்லி விற்கிறாங்க. அது ஏன் விற்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கிறது. அதை காசு கொடுத்து மக்கள் வாங்குறாங்கனால தான் விற்கிறாங்க. அது அவங்களுடைய பிசினஸ். நீங்க பதிப்பிக்கவில்லை, அதனால அவங்க பதிப்பித்து அதை விற்பனை செய்யறாங்க. அதுதான் கரெக்டாங்க. அது இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த புத்தக திருவிழா வந்து உண்மை நல்ல விஷயம் தான், நிறைய செய்திகளை உருவாக்குது. ஆனா நீங்க ஒரு மாவட்டத்தில் நடக்கிற புத்தக திருவிழா போய் பாருங்க, அங்க இருக்கிற ஸ்டால்ஸை விட ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் அதிகமா இருக்கிறது. அது நம்ம பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலயும். நீங்களும் பல புத்தகத்துல கலந்துருப்பீங்க, பார்த்துருக்கோங்க. ஸோ அது வந்து அங்க பர்பஸே அங்க சால்வ் ஆகல. நீங்க எனக்கு புத்தகத்தை நடத்திட்டு போங்க, ஆனா அதை விட பொது நூலகங்கள்ல புத்தகங்கள் இருக்கணும். நான் போனா எனக்கு பிடித்தமான, எனக்கு தேடி வந்த புத்தகங்கள் இருக்கணும். அது இருக்கா இல்லையாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. தமிழ் காங்கிரஸ் குறுக்கிட்டீங்க. இல்ல, இது என்னன்னா, அரசாங்கம் வந்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களை வெளியிடுது. தமிழ் வளர்ச்சித்துறையும் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களை வெளியிடுது. உலகத் தமிழராட்சி நிறுவனமும் நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களை வெளியிடுது. பதிப்பாளர்களை விட மலிவாக நூல்களை வெளியிடுகிறார்கள், தரமாகவும் வெளியிடுகிறார்கள். இந்த நூலக ஆணை, இந்த நூலக கொள்முதல் கொள்கையில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, யார் விலை குறைவாக வெளியிட்டிருக்கிறார்கள், அரசு நிறுவனங்கள் வெளியிட்ட நூல்களை தான் வாங்கணும். அந்த அரசு நிறுவனங்கள்லேயும் யார் விலை குறைவாக வெளியிட்டிருக்காங்களோ அவங்க தான் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களை ரொம்ப அதிக அளவுக்கு விற்கிறது தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தான். ஏன்னா அதுல தான் ரொம்பவும் விலை மலிவாக கிடைக்கும். குறைவு அப்படின்னு போகும்போது பேப்பர் குவாலிட்டி இருக்கு, இதெல்லாம் நீங்க குறைவு அப்படிங்கற ஒரு ஸ்டான்ஸா வச்சிட்டீங்கன்னா நல்ல தாளில் பேப்பர் குவாலிட்டி நீங்க இன்னைக்கும் போய் பாருங்க, தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துல மிக நல்ல தரமான தாளில் நேச்சுரல் ஷேடோ வந்து எல்லோ பேப்பர்ல நல்ல தரமான தாள்ல நல்ல கட்டமைப்பில் நூல்களை வெளியிடுகிறார்கள். அதை தான் விரும்பி வாங்குறாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு, அதெல்லாம் புத்தகம்லாம் எப்படி வாங்குவாங்கன்னா, ஒரு பாரத்துக்கு இவ்வளவு ரூபாய்னு ஒரு கணக்கு போட்டுருவாங்க. அவங்க அந்த கணக்கு பிரகாரம் தான் வாங்குவாங்களே ஒழிய அதில் வந்து வித்தியாசம் கிடையாது. இந்த இல்லையா, நீண்ட நெடுகாலமாக அதுதான் நடக்குது. அது எவ்வளோ நல்ல தாளில் போட்டாலும் என்ன போட்டாலும் ஒரு ஃபாரத்துக்கு இவ்வளோ ரூபாய்ங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களே ஒழிய இதில் வந்து அது ஒரு புத்தகத்துக்கு கூடுதல், ஒரு புத்தகத்துக்கு குறையிறது நீண்ட நாள்களாக இல்லை. சரி இல்லை சார், அதில் கூட அந்த கொள்கையில் கூட மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படி வந்து கணக்கிடக்கூடாது, அதை கூட சாட்டிஸ்ஃபை மொழிபெயர்ப்பு செலவு, அந்த நூலை எழுதியவர்களுக்கான ராயல்ட்டி, இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் அந்த ஒரு 5-6 புள்ளிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் விலை தீர்மானிக்கப்படணும். பதிப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தான் கொள்முதல் விலை தீர்மானிக்கப்படணும். ஒவ்வொரு நூலுக்குமாக தான் அது தீர்மானிக்கப்படணும்லாம் சொல்றாங்க.